எலான் மாஸ்க் நேற்று சொல்றாங்க எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம் தூக்கி குப்பையில போட்டான். மனிப்புலேட்டிங் மெஷின், அது ஒரு உருட்டுறது, சோழி உருட்டுறது. அதை வச்சு திருட்டுத்தனமா முள்ளமாரித்தனமா திருடனுங்களும் கொலகார பாவிகளும் தான் நாட்டை உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது. காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சென்ட்ரல எவனும் உள்ள வர முடியாது. தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன். எலான் மாஸ்க் நேற்று சொல்றாங்க எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம் தூக்கி குப்பையில போட்டான். மனிப்புலேட்டிங் மெஷின், அது ஒரு உருட்டுறது, சோழி உருட்டுறது. அதை வச்சு தானே எல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கேளுங்க சகோதரி. தமிழ்நாட்டில் பிரதான கட்சி அதிமுக தான். அதிமுக கூட இதுக்கு வந்து வலுவா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கு நிறைய ஓட் பேங்க் இருக்குது. ஆமா, அவங்க யாரு வாழ தொங்கிட்டு இருக்காங்க, யாரு குடுமையை வச்சு ஆட்டிட்டு இருக்கா. ஒரு குடுமைய எடப்பாடி என்ன வந்து 8 பேரை வெட்டுவேன், 8 வழிச்சாலை போட்டான்னு போராடினேன். போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன். ஸ்டாலின் ஐயா எனக்கு பாராட்டினாங்க சட்டசபையில், அது வேற விஷயம். ஆனா ஒரு பல ஸ்டேட்டுகளில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? காரணம் திருட்டுத்தனமா. ஐயா கொஞ்சம் அமைதி. திருட்டுத்தனமா முள்ளமாரித்தனமா திருடனுங்களும் கொலகார பாவிகளும் தான் நாட்டை உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனோட விளைவு தான் இது. சார், நீங்க சொல்ல வந்தது இந்த இவிஎம் வச்சு தான் இவ்வளவு நடக்குது. அதனால அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதுதான் என்னோட கோரிக்கை. இந்த எஸ்ஐஆர்ங்கிறது தேவையில்லாத ஒன்று. எவ்வளவு பெரிய ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க? இது எதுக்கு? ஏன் இப்படி மக்களை படுத்தி பாழாப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து. அதுவும் இவிஎம்லாம் நடத்தப்படக்கூடாது. லட்சக்கணக்கான கேஸ்கள் இருக்கு. நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன். போட்டேன், தூக்கி போட்டாங்க, நடந்து போட்டாங்க. நானே ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி 10 தடவை அலைஞ்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன். லட்சக்கணக்கான லாயர்கள் போராடினாங்க. அந்த இவிஎம் ஒழிச்சா தான் இந்த நாடு உருப்படும். எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்றாரு. சரி, ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் விஜய் கட்சியும். ஏன்னா அவரு ஆளுங்க மத்திய அரசு, நடுவண் அரசு, நம்ம ஒன்றிய அரசால இறக்கி விடப்பட்டவர்னு இப்பதான் எனக்கு தெளிவா தெரியுது. இப்ப முன்னாள் முதல்வரை தூக்கி போட்டு மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா? யார் பண்ணாங்க? அப்ப இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு இவ்வளவு வச்சிருக்கேன். நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது. 75 நாள் இங்க நடந்து போவேன். அப்போலோ இங்க இருந்து 75 நாள் ஒரு இப்பெல்லாம் கேமரா என்ன எவ்வளவு பாத்துங்க. வீட்டு விட்டு போனா செல்ஃபி எடுக்கிறோம். எடுக்கிறீங்களா இல்லையா? கான்டாக்ட்லயே இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கையில 75 நாள் யாருமே பார்க்க முடியல. ஜெயலலிதா அப்பட்டமா தூக்கி மட்டையை போட வச்சு போட்டு அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க. இப்ப இந்த முதல்வரை போட்டு தள்ள முடியல. அதனால இப்ப மறுபடியும் இவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுது. பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது. நான் இத நிச்சயமாக, அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்படையில் எந்த காலத்திலையும் நான் பேசினது இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு சூறையாடப்படும். தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க. திருப்பூர்லாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓட்டுரிமையை தீர்மானிக்க 10-15 தலைமுறையா பெங்களூர்ல வாழ்றவன் தான் அங்க ஓட்டு போட முடியுது. இன்னைக்கும் தாராவி பம்பாயில ஒரு 2-3 லட்சம் பேர் ஓட்டு போட முடியல. எத்தனை தலைமுறையா இருந்தோம். இவங்க நேற்று வந்து உனக்கு தூக்கி கொடுத்துட்டு பீகார் அங்கே ஓட்டு கேனீங்கயா, இந்த ரேஷன் கார்டு மாத்திர மாதிரி, இது மாத்திர மாதிரி, பான் கார்டு மாதிரி, கேஸ் கனெக்ஷன் மாத்திர மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிருவீங்க. நாங்க சும்ப பயிர்களா உக்காந்துக்கிட்டு என்னமா உங்களுக்கு சிங்சாங்க அடிச்சுட்டு போமா? நடக்கிறது வேற. இந்த 6,36,00,000 ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல எவனும் உள்ள வர முடியாது. தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன். எதானாலும் பாத்துக்கலாம். நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். பாத்துக்கலாம். சமூக அக்கறையோட இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் இதை ஒழிக்கப்படணும். ஃபார்ம் எல்லாம் நிப்பாட்டுங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க செய்யுங்க. ஏன் இது ஒரு மாசத்துல நடத்துறீங்களே வெண்ணீங்களா? நான் உங்களை கேட்கிறேன். நீ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க ஒரு மாசத்துல நடத்தலாம்ல?
5 நாள்ல நடத்தி முடிக்கலாம். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு இவனுங்களே உட்காந்து ஆண்டுகிட்டு பேண்டுகிட்டு மோண்டுகிட்டு இருக்கானுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கடா. ஏமாத்து வேலை. போராட்டம் வெடிக்கணும். தமிழ்நாடு முழுக்க போராடணும். முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பானர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணா அரெஸ்ட் பண்ணுவேன்னு துரத்தி விடணும். கேளுங்க. ஏன் கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? நாங்களாம் மடையர்களா? அது எப்படியா ஃபுல்லப் பண்ணுவேன்? 2002 நீ எங்க இருந்த? என்ன ஓட்டு போட்டேன்? அத்தா காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 2002 எங்க இருந்தோமோ அந்த இளவு பூத்துல ஓட்டு போட்டிருப்போம். மாறி வருவோம். நான் ஒரு நடிகை. நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கையில் ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன். அப்போ ஓட்டுங்க வாங்கினேன், சம்பாரிச்சேன், வீடு கட்டினேன், வாடகைக்கு விட்டேன். இப்போ ஓட்டு அங்கேயே தான் 25-30 வருஷமா இருக்கு. புரியுதுங்களா? நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன். இப்போ ஜவாதிபட்டி என்ன பேர் தம்பி, அவங்க அங்கேயே தான் ஓட்டு இருக்கு. அவங்க பெருமையோட அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு 1000 பேருக்கு மேலே வசிச்சாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அங்கே போவாங்களாம், அவனுங்க இல்லைம்பாங்களாம், இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம். என்ன இது டுபாக்கூர் வேலை பண்றீங்க? தமிழனுங்களா இழிச்ச வாயனுங்களா? எவ்வளவு நாள் இழிச்ச வாயனா இருக்கணும்? இதுக்கு ஒரு முடிவை நீங்க முடிவு சொல்லுங்க.